என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பண சாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நமது யூடியூப் நேயர் ஒருவர் ரயில்வே வேலையில் டிடிஇ டிக்கெட்டு பரிசோதகர் வேலை கிடைக்குமா அப்படின்ட்டுருக்காரு. அதில் அவருடைய கமாண்ட் அப்புறமா படிச்சுக்கலாம். பொதுவாக ரயில்வே அப்படின்னு எடுத்துட்டாக்கும் செவ்வாய் வலுவாக இருக்கணும், சரிங்களா? 2 10ஆம் இடத்தோட செவ்வாயும் தொடர்பு இருக்கணும். இல்லை 10ஆம் இடம் தொழில் ஸ்தானகம், அதோட செவ்வாய் தொடர்பாக இருக்கணும். 2வது செவ்வாய் வலுப்பெற்று இருக்கணும், எந்த பங்கமும் இருக்கக்கூடாது. ஸ்தான பலமும் திருக்பலம், அப்புறம் அதோடைய ஆட்சி திருக்பலம் திக்பலம், அப்புறம் நிறையா சொல்லுவாங்க பார்வை பலம், அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. இந்த 6 சட்பலம் அந்த சட்வர்க்கத்தில் வரும். அது அந்த இருக்கட்டும், அதை அப்படியே பார்த்துக்குவோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட் பரிசோதகர் அப்படிங்கும்போது புதனும் வலுவாக இருக்கணும். ரயில்வேலே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மெக்கானிக்கலுக்கு போகிறாருன்னா சனியும் செவ்வாயும் வலுத்திருக்கணும். அந்த டிக்கெட் பரிசோதகர் அப்படிங்கும்போது புதனும் செவ்வாயும் வலுப்பெற்றிருக்கணும். இதிலே காசை வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தலைமையாக மேனேஜராக இருக்கிறாரு, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கார், அங்கே குரு செவ்வாய் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று இருக்குது. இங்கே இந்த மைக்கில் ஆலோசனை பண்ணுறாங்கல்ல, வண்டி இத்தனை மணிக்கு வரும்னு, அவங்களுக்கு பார்த்தா சுக்கிரன் வலுவாக இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் வேலை ரயில்வே ஒரு வேலை தான். ஆனால் அது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று, எல்லாத்துக்குமே தலைமை குரு சூரியன், இப்படி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேட்குறது அரசாங்க வேலை. ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரயில்வேக்கு அதுக்கு காரகத்துவான ஒரு கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய். இல்லை எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. சிவப்பு கலர் பொட்டி தான். இப்போ தான் கொஞ்சம் கலரெலாம் மாற்றி விட்றாங்க. அந்த காலத்தில் சிவப்பாக தான் இருக்கும். நெருப்பு சூடுக்கு உள்ளது ரயில் அப்படின்னா ஒன்று நம்மளால் எடுத்துக்குவாங்க. ராகு எப்படிங்க, ராகுங்க கூட இருக்கலாமா அப்படின்னு எடுத்துக்கங்க, யார் வேணாங்கிறது. ஏன்னா நீளமாக பாம்பு மாதிரி போகுதுல்ல, அப்போ ராகுக்கு தானே சம்பந்தம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்படியும் ஒரு கேள்வி வரலாம். பொதுவாக செவ்வாய் வலுப்பட்டிருக்கணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகணும்னா அதில் எந்த துறையை சார்ந்து போகிறார்கள். இப்போ ரயில்வேயில் நம்ம மெக்கானிக்கு சம்மந்தப்பட்ட போகிறோன்னா சனி. அந்த காலத்துலலாம் சம்புட்டியை இப்படி தோளில் வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த லிவர்லாம் லூஸாக இருக்கான்னு தட்டி விட்டுக்கிட்டு அப்படி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சனி வலுவாக இருக்கணும். கேட்டில் உட்காந்துக்கிறதுக்கு இருக்கிறாங்கள, கேட்டை திறந்து விட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க வாட்ச்மேன் வேலை, அவங்களுக்கு சனி செவ்வாய் தான். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு வேலை செய்கிறாங்களோ அதுக்குன்னு ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது. இவருக்கு புதனும் செவ்வாய் வலுவாக இருக்கணும். புதன் செவ்வாய் இது இருந்தாலே போதுமானது. அரசாங்க வேலைக்குனாக்கும் அந்த 12 ராசிலையும் இந்த தலைமை ராசின்னு இருக்குது. அதாவது அரசாங்க வேலைக்குள்ளது தலைமை பொறுப்பில் உள்ள ஒரு ராசி. அதில் முதல் ராசியான மேசமும் சிம்மம் தனுசு அது வலுவாக இருக்கணும். அதில் ஏதாவது ஒன்று நல்ல வலுவாக இருக்கணும். ஊர்களோட அதிபதி சிம்மத்துக்கு அதிபதியோ அல்லது மேசத்துக்கு அதிபதியோ தனுசுக்கு அதிபதியோ வலுப்பெற்றிருக்கணும். அப்போ செவ்வாய் சூரியன் குரு, ஓகே, அரசாங்கத்துக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ரூல்லாம் இருக்குது. இப்போ நான் வாட்டில் சொல்லிட்டு போயிடலாம், உனக்கு இந்த திசையில் இந்த புத்தியில் வேலை செஞ்சிருமியான்னு. இவ்வளவும் இருந்தாலும் அந்த திசா புத்திகள் வந்துடணும். அதுக்கு வேலைக்கு அதோடைய நேரங்காலம் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி வந்தால் தான் அந்த மாதிரி ஒரு நேரங்காலத்தில் வேலை கிடைக்கும். நினச்ச நேரம்லாம் கிடைக்காது. வேலை கிடச்சிருச்சுன்னா அப்புறம் அது வாட்டில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் லக்னம் என்ன, லக்னத்துக்குள்ள பாவகாதிபதி தசை வருதா, இல்லை லக்னத்தை கெடுக்கக்கூடிய தசா புத்தி வருதா, அப்போ கெடுத்து விட்டு போயிடுவேன். நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இப்போ இப்படியே பேசிகிட்டே போனால் நிறையா போயிடும். இப்போ பார்ப்போம், இந்த அவருடைய ஜாதகத்தையும் போட்டுட்டு அந்த ஜாதகத்துக்குள்ளதேன்னு எடுத்துக்காட்டால் அதில் எந்த கிரகம் என்ன வலுவாக இருக்குது, எப்போ வேலை கிடைக்கும், அவருக்கும் பதில் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அதில் கொஞ்சம் புரியும், சரிங்களா? பார்ப்போம். தனபாலன் வேறு ஐடியில் தனபாலன் இருக்குது. தயவு செய்து, நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் படிப்பு கம்மி. அதில்
என்னை பற்றி நான் தாத்தி சொல்கிறதுனால எனக்கு அதில் ஒரு சங்கடம் கிடையாது. படிப்பு கம்மி, தமிழ் மட்டும்தான் படிக்க தெரியும். ஆகையினால உங்கள் பேரை முன்னாடி போட்டுருங்க, தமிழ்லேயே கமாண்டு போடுங்க, நான் கண்டிப்பாக பதில் தர்றேன். சரி பார்ப்போம். ஒரு என்ன கேட்டுக்காருன்னா, ஐயா அரசு ரயில்வே டிடி, ஐயா வணக்கம் ஐயான்னு போட்டு அரசு ரயில்வே டிடிஇ டிக்கெட்டு பரிசோதகர் வேலை எப்போது கிடைக்கும்? பிறந்த தேதி 4/8/1992, நேரம் 8:46 PM, இரவு, ஈரோடில் பிறந்திருக்கார். சரி, அவருடைய அந்த ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வரும், பார்ப்போம். பாருங்கள், லக்கணமாக வர்றது வந்து கும்ப லக்கணம். 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5இல் கேது, 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும். அந்த இடத்துல புதன் வந்து அஸ்தங்கமாய் உள்ளார். கவனிச்சுக்கங்க, அஸ்தங்கமாய் உள்ளார். 6ஆம் இடத்துல புதன் உள்ளார், அஸ்தங்கமாய் உள்ளார். இன்னும் பிரச்சனை கிடையாது, நல்லதான். 7ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும். 9ஆம் இடத்தில் சந்திரன், 11இல் ராகு, 12இல் சனி ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று உள்ளார். லக்னாதிபதி. இப்போ முதல்ல இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு லக்னம் வலுவாக இருக்கணும்ல. எந்த ஒரு இது எடுத்தாலும் லக்னம் வலுவாக இருக்கணும். லக்னம் ராசி அப்படி எடுப்போம். இப்போ லக்னத்தை வந்து பாக்கியாதிபதியான 9ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். அப்போ லக்னம் வலுவாக இருக்கிறது, பார்வை பலன்ல. லக்னாதிபதி 12இல் மறைந்து போயிட்டாரு அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அங்கே தான் ஆட்சியாக இருக்கார்ல. அப்புறம் இன்னொன்று கேட்கலாம், வக்ரம் ஆயிட்டார்ல. இப்போ வக்ரம் ஆனவுடனே அது நீச்ச பலனாக எடுக்கலாமா அப்படின்னா கிடையாது. இவர் வந்து இயற்கை பாவர். 2வது லக்னத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சு வக்ரம் பெற்று இருந்தாலும் சூரியனால் பார்க்கப்படுகிறார், புதனால் பார்க்கப்படுகிறார். சூரியன் பார்வை வந்து சனிக்கு அவ்வளோ நல்லது கிடையாது, புதனுடைய பார்வை நல்ல பார்வை. அப்படிங்கும்போது என்னதான் இருந்தாலும் சனி ஒரு பாவக்கிரகம் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றனால் லக்னாதிபதி அப்படிங்கிறத கொஞ்சம் தாமதமாகும். அதோடைய தசாபுத்தி காலங்களில் எந்த வேலையாக இருந்தாலும். இதில் இவருக்கு எந்த கிரகம் செவ்வாய் வலுவாகணும்னு சொன்னோம்ல, செவ்வாய் லக்ன கேந்திரத்தில் இருக்கார். வீடு கொடுத்த சுக்கிரனும் பரவாயில்ல, தன் வீட்டுக்கு கேந்திரத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ செவ்வாயும் வலுவாக இருக்குது, செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் வலுவாக இருக்கிறார், குருவோடு சேர்ந்துருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அடுத்து நம்ம என்ன செய்யணும், சனி வலுத்திருக்கணும். அதாவது மெக்கானிக்கல் வேலைக்கு தான் சனியை சொன்னோம். நமக்கு வந்து புதனை பார்க்கணும். இவர் வந்து டிக்கெட்டு குளிக்கிற வேலை தானே, டிக்கெட்னு போயிட்டு தானே இருக்காரு. பரிசோதகர். அந்த பஸ்ஸில் டிக்கெட்டு கேட்குறவருக்கு வேறு மாதிரி இருக்குன்னு கிரகம், இங்கே வேறையாக இருக்கணும். அங்கே புதன் சுக்கிரன், இங்கே வந்து புதன் சனி சூரியன் கூட சேர்ந்துருக்கலாம். ஏன்னா தலைமை தானே அதிகாரத்தில். டிக்கெட்டை அவர் டிடிஆர் வந்தவுடனே எல்லாம் பயப்படுவாங்க. பஸ்ஸில் இருக்க கண்ட்ராக்டரை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. இங்கே தான் விஷயம். பஸ்ஸில் டிக்கெட்டு கிளிக்கிறவருக்கும் இதுக்கும் வந்து அவங்களுக்கு சுக்கிரன் சம்மந்தப்படணும். புதனுக்கு வந்து புதன் வலுவாக இருந்து தலைமை கிரகத்தோட சம்மந்தப்பட்டுக்கணும். அதாவது டிடிஆர் வந்துட்டாருன்னா டிக்கெட் எடுக்காதுன்னு மிரண்டுறான், சிலவன் மூத்திரமே பேஞ்சிட்டான். ஐயோ டிக்கெட் எடுக்கல, என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் தானே. அப்போ செவ்வாய் புதன் சூரியன் கூட சேர்ந்துருக்கலாம். அப்போ செவ்வாயும் வலுவாக இருக்குது, புதனும் வலுவாக இருக்குது. இவருக்கு வேலைக்கு உள்ள கிரகங்கள் வலுவாக இருக்குது. சரி, எதுக்காக இருந்தாலும் நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல, எல்லாம் ரெடியாக இருக்குது ராஜா, அதுக்கு நேரம் வரணும்ல. உங்களுக்கு கிரகம் வலுவாக இருக்குது, அந்த கொடுப்புனா அதோடைய டைம், அதோடைய நேரம் வரணும்ல, நேரங்காலம். இப்போ தசாபுத்திகள் வரணும்ல. இதில் குரு சுக்கிரன் நல்லா வலுவாக இருக்குது, சனி வலுவாக இருக்கிறார்கள். சந்திரனும் வளர்கிற சந்திரன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீச்சத்தை நோக்கி போனாலும் சந்திரன் அந்த இடத்துல 9ஆம் இடத்துல, லக்னத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். 6ஆம் இடத்துக்கு அதிபதி பரவாயில்ல. 6ஆம் இடம்னா அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் மூலியமாக வருமானம் வரும், நல்ல வேலை கிடச்சிடும். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வேலை உள்ள பொண்ணு கிடைக்கும். அது அந்த இது அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி போகும். இப்போ இவருக்கு வந்து சனி தசை நடக்குது. இவர் பிறக்கும்போது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கும் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். இப்போ பிறந்த காலத்தில் வந்து அவருக்கு பார்த்திங்கனாக்கும்
ஒரு ராகு தசை ஒரு 15 வருஷம் 6 மாதம், ராகுக்கு அடுத்து குரு தசை ஒரு 16 வருஷம், அப்போ 31 32 வயசு. அதுக்கு மேலே வந்து அவருக்கு வந்து சனி தசை வருது. சனி வந்து 51 வருஷத்துக்கு வரைக்கும் வருது. சனி வந்து தொழில்காரகன், லக்னாதிபதி, 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம்னா போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது, அலைச்சலை கொடுக்கக்கூடிய கொடுத்துட்டு போட்டோம். அப்போ அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைக்கும். எந்த நேரத்தில் கிடைக்கும், அதான் பிரச்சனை. சனி தசை புதன் புத்தியில் தான் கிடைக்கும். சனி தசை சனி புத்தியில் கிடைக்காது. அப்போ 15/2/2027க்கு மேலே தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ வேலையே கிடைச்சாலும் டெம்பரவரியாக தான் போயிட்டுருப்பீங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம், சனி வந்து உங்களுக்கு லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதியை வந்து தலைமை கிரகமான சூரியன் பார்க்குறார், அஸ்தங்கமாக ஆயிருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல புதனும் பார்க்குறார். புதன் வந்து உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. எந்த ஒரு பாவ கிரகத்தோடையும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியோ 9ஆம் இடத்துக்கு அதிபதியோ தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுடைய தோஷங்கள் நீங்கிறது. இந்த குரு பார்வை மாதிரி. சரி, அவங்களே கெட்டு போயிட்டாயா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பார்க்கலாம். கெடலாம்னா லக்னாதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் இல்லை 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் தொடர்பு கொள்வது நன்மையே. எந்த இடத்துல இருந்தாலும் லக்னாதிபதியும் 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி கிடையாது, சாரி, லக்னத்தை தான் 9ஆம் இடத்துக்கு அதிபதி பார்க்குறாரு சுக்கிரன். 5ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் வந்து லக்னாதிபதியான சனியை வந்து தொடர்பு கொள்கிறார், 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்படிங்கும்போது ஒரு யோக ஜாதகம் தான். அப்போ உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் பரிசோதகர் வேலை கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். நீங்கள் அந்த வேலைக்கு போகலாம். சரிங்களா? நம்ம ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கனால தக்காளிலாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் தான். இப்போ அவருக்கு என்னன்னாக்கா இப்படி போயிட்டு இருக்காருல வியாபாரம் பண்ணுறதுக்கு புதனும் சுக்கிரன் தான். சொல்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு காரகம். அருவாட்டில் வண்டியில் ஓட்டுறாருன்னா செவ்வாய், டிரைவருக்குன்னா செவ்வாய், இந்த மாதிரி பேசிக்கிட்டே விற்கிறாரு புதன். வியாபாரம் பண்ணுறவருக்கெல்லாம் புதன் வைஷ்ணவன், புதன் தான் வலுவாக இருக்கணும். அதில் கூட சுக்கரன் வலுவாக இருந்தால் நல்லா இந்த மாதிரி கத்தி மக்களை மயக்கி நல்லா சிரித்து இந்த மாதிரி உள்ள வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ டிக்கெட்டு பரிசோதகர் புதனும் வலுவாக இருக்கணும், செவ்வாயும் வலுவாக இருக்கணும். ரயில்வேக்கு அந்த புதன் கூட தலைமை கிரகமான சூரியன் சேர்ந்திருக்கார், நன்மையே. அப்போ நமக்கு சிம்மமும் வலுப்பட்டிருக்கு. சிம்மத்தில் இருந்து கொண்டு குரு வந்து தனிசையும் பார்க்கிறார், மேசத்தையும் பார்க்குறார், தலைமை கிரகமான. அதாவது இந்த 12 கட்டத்திலையும் தலைமை, இந்த லக்னம்னு எடுத்துக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த 4 அதை பிரிப்பாங்க. முதல் நட்சத்திரமான தொடக்கமான அஸ்வினி மகம் மூலம், இது 3 வரும். பரணி பூரம் பூராடம் இங்கே தான் வரும். கார்த்திகை உத்திரம் உத்திராடம், இந்த 3 நட்சத்திரமும் வந்து நான் சொன்ன அந்த 3 கட்டத்தில் இது தலைமை. ஒற்றைப்படை ராசி, ஆண் ராசி, நெருப்பு ராசி. சரிங்களா? இதான் தலைமை கிரகம், தலைமையை எடுத்துக்கிறது. அப்போ இந்த 3ம் வலுவாக இருக்கிறது. அரசாங்கத்துக்கு வந்து சிம்மமும் சூரியனும் வலுத்தா போதும். இருந்தாலும் நமக்கு ஒன்று கெட்டாலும் பாக்கி 2 கட்டம் வலுவாக இருக்கலாம், இப்படி எடுக்கணும். அப்போ சிம்மமும் வலுவாக தான் இருக்குது. சிம்மத்தில் வந்து இயற்கை சூப்பரான குருவும் லக்ன சூப்பரான சுக்கிரனும் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே இருந்து கொண்டு லக்ன சுபரான சுக்கிரன் கூட சேர்ந்த குரு வந்து லக்னத்தையும் பார்க்கிறார். இங்கே சிம்மத்தில் இருந்து கொண்டு தனுசையும் பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக மேசத்தையும் பார்க்கிறார். சூப்பர், அருமை. அரசாங்க வேலைக்கு உள்ளது நல்லா ரெடியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தாமதமாகும், வேலை உடனே கிடைக்காது. 2027 பிப்ரவரிக்கு மேலே தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது வரைக்கும் ஐயானா நீங்கள் போனாலும் என்னம்மா வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதுன்ன மாதிரி வேலை கிடைக்கும். ஏதோ பேருக்கு வேலைக்கு போவீங்க, அதாவது நான் சொல்கிற டயத்தில் இஷ்டப்பட்டு போவீங்க, இப்போ கஷ்டப்பட்டு போவீங்க. அதுவாக வேலை கிடைச்சாலும் மனசுக்கு பிடித்த மாதிரி வேலை கிடைக்காது. சனி கண்டிப்பாக வேலை கொடுத்துருவார். லைஃப் நல்லா தான் இருக்கும். சனிக்கு அடுத்து புதன் தசை, புதனுக்கு அடுத்து கேது சுக்கிரன், அவங்களாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க. அருமையான யோக ஜாதகம். என்ன ராகு குரு தசை கொஞ்சம் கஷ்டம், கொடுக்கத்தான் செய்வாங்க. அப்போ இளமையில் கஷ்டம், முதுமை நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. இது ஒரு ஜாதக அமைப்பு. அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து
சனி தசை புதன் புத்தியில் வேலை கிடைக்கும். இதே மாதிரி இப்போ என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பதில் வேணும், நான் பதில் கொடுக்கணும் அப்படின்னா தமிழில் கமெண்ட் போடுங்க. என்ன உங்களுடைய கேள்வி, அதேமாரி கேள்வியை போடுங்க, கொஞ்சம் சுருக்கமாக வச்சுக்கோங்க, நான் அதுக்குள்ளே பதில் தரேன். அப்படியே சில பேர்லாம் லைனாக பிடிச்சிடுறாங்க, அது கை வலிக்கு எழுதுறாங்க, அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் வந்து என்ன யார் வேறு யார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாரியப்பன் ஆசிவகமா தான் போட்டிருக்காங்க. அவர் அருமை ஐயான்னு போட்டிருக்காரு ஒரு வீடியோவுக்கு, அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து ஒரு இந்த ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் வந்து அது ஆணுக்கும் பொருந்துமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஜாதகம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்குமே பொருந்தும். ஒரு ஒரு விதியை சொல்கிறோம் அப்படின்னா, ஆணுக்கு இப்போ இங்கே இந்த ஜாதகத்தில் பார்க்குறோம், இதேமாரி பெண்ணோடைய ஜாதகத்தில் இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு வருது அப்படின்னா விதி அவ்வளோதான். அது ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் விதி ஒன்று தான், அதில் மாற்று கிடையாது. ஒரு சின்ன வித்தியாசம் வரும், அது பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் வரும். எதுலேயுமே ஆண் அப்படின்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் தானே, பெண்ணுன்னா ஆணுக்கு கீழே தான். அதுலேயும் அப்போ ஆண் கிரகம் உள்ள ஆண் தன்மை உள்ள கிரகம், ஆண் தன்மை உள்ள ராசியும் லக்கணமும் எல்லாம் அமைஞ்சு வச்சுன்னா அது பெண் தன்மையை விட்டு ஆண் தன்மையாக மாறிடுவாங்க. அப்படி இருக்குல்ல, அப்போ அந்த ஆண் தன்மையாக இருக்கிற பெண்ணுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை வரும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா இடத்துக்கு தகுந்தார் மேலே தான் வேணும். ஆணுக்கு உள்ள கிரகங்கள் நல்லா இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு உள்ள கிரகங்கள் அது வலுவாக இருந்தால் அது கரெக்டாக போய்கிட்டுருக்கும். சரிங்களா? வேறு அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் 2017 பிப்ரவரிக்கு மேலே. அதான் நாளாக போகிற சனி தாமதம் படுத்துவார், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. சனி தசை புதன் புத்தியில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் இருப்பீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.